வணக்கம். இன்றைய செய்திகள். கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் சார் பதிவாளர்கள் துறை ரீதியான வாட்ஸ்அப் குழுவில் இருந்து விலகுவோம் என்ற வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் 590 சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ளன. இதில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சார் பதிவாளர்கள் உதவியாளர்களுக்கு பணி மூப்பு அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக இவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பதவி உயர்வு, தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்து விடுவிப்பு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக சார் பதிவாளர்கள் சங்கம், அமைச்சு பணியாளர்கள் சங்கம், அலுவலக உதவியாளர்கள் சங்கம் ஆகியவை போராட்டங்களை அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சார் பதிவாளர் சங்க நிர்வாகி ஒருவர் கூறுகையில், மேலதிகாரிகள் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒட்டுமொத்தமாக தற்செயல் விடுப்பில் செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக எங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க துறையின் நிர்வாக பயன்பாட்டிற்கான வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக வெளியேற முடிவு செய்துள்ளோம் என்று கூறினார். இது குறித்து பதிவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில், கோரிக்கைகள் இருந்தால் அதை உயர் அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும். அதை விடுத்து வாட்ஸ்அப் குழுவில் இருந்து வெளியேறுவோம் என்பது நகைச்சுவையாக போய்விடும் என்று கூறியுள்ளார். நெல் கொள்முதலின் போது ஈரப்பத அளவை தளர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. லோக்சபாவில் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை இணையமைச்சர் நிபுபென் ஜெயந்திபாய் பம்பானியா கூறும்போது, நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத வரம்பை 17% 22% உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. நெல்லை அரைப்பதற்கு முன் உலர்த்த முடியும் என்றாலும் அதிக ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்வது சேமிப்பு கிடங்குகளில் இருப்பு இழப்பை ஏற்படுத்தும் மற்றும் அரிசி உற்பத்தி திறனை பாதிக்கும். அதிக ஈரப்பதமுள்ள நெல் விரைவில் கெட்டுப்போகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் பூஞ்சை காளான் வளர்ச்சி, நிறமாற்றம் மற்றும் பூச்சி தாக்குதல்களுக்கு இது எளிதில் உள்ளாகும். ஈரப்பத அளவை தளர்த்துவதால் விவசாயிகளுக்கு நேரடியாக எந்த நிதி பலனும் கிடைக்கப் போவதில்லை. இதனால் இத்தகைய தளர்வுகள் பரிசீலிக்கப்படாது என்று கூறியுள்ளார். சென்னை கொரட்டூரில் கோவில் நிலம் என தெரிந்தும் அதில் 2036 வீடுகள் கட்டி விற்பனை செய்து 2500 கோடி ரூபாய் மோசடி செய்த தனியார் நிறுவன நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கொரட்டூரைச் சேர்ந்த கணபதி சுரேஷ் என்பவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்தனர். அதில் கொரட்டூரில் அலையன்ஸ் ப்ராஜெக்ட் என்ற தனியார் கட்டுமான நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி விற்பனை செய்தது. எங்கள் வாழ்நாள் சேமிப்பு மற்றும் வங்கிக் கடன் வாயிலாக 2036 பேர் 2500 கோடி ரூபாய்க்கு வீடுகள் வாங்கி வசித்து வருகிறோம். ஆனால் அந்த நிறுவனம் வீடுகள் கட்டி விற்பனை செய்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை பூந்தமல்லி நீதிமன்றமும் நாங்கள் வசித்து வரும் இடத்தில் சர்வே எண்கள் 590 மற்றும் 591க்கு உரிய இடம் கோவிலுக்கு சொந்தமானது என தீர்ப்பு வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருந்தார். தமிழக பாஜகவில் அமைப்பு செயலர் நியமனம் இப்போதைக்கு வேண்டாம் என RSS முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரிகளில் 150 MBBS இடங்களை அதிகரிக்க கோரி மத்திய அரசிடம் மக்கள் நல்வாழ்வுத்துறை விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தலா 50 இடங்களை அதிகரிக்குமாறு மாநில மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் விண்ணப்பித்துள்ளது. அதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் அந்த இடங்கள் நிகழாண்டு மருத்துவ கலந்தாய்வில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள முடி மாற்று சிகிச்சை மையங்களை கண்காணிப்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் நிலவுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறையின் கீழ் பதிவு செய்யாமல் முடி மாற்று நிலையங்களை அழகு நிலையங்களாக நடத்தி வருவதாகவும் 10ஆம் வகுப்பு கூட நிறைவு செய்யாதவர்கள் சிகிச்சை அளிப்பதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னை அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள மிஸ்டர் ஹேர் எனப்படும் சிகை சீரமைப்பு சிகிச்சை நிலையத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அந்த ஆய்வில் +2 நிறைவு செய்த 2 மருத்துவர்கள் என்ற பெயரில் முடிமாற்று சிகிச்சை மேற்கொண்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து காவல்துறையில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இதுபோன்று அங்கீகாரமின்றி செயல்படும் சிகிச்சை மையங்களை முறைப்படுத்துவதில் சிக்கல் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.